வணக்க மக்களே, வெல்கம் டு TNVG தமிழ் ஆடியோ புக். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் கொடுத்துருங்க. இந்த முறை நாம கேட்க போற நாவல் வயலட் கனவுகள். பூஜை அறையிலிருந்து வெளிப்பட்ட ராஜசுலோச்சனாவை வேலைக்காரி வாக்கியத்தோட குரல் தடுத்து நிறுத்துச்சு. அம்மா, என்ன உங்களை பார்க்க ஒருத்தர் வந்திருக்காரு, ஹால்ல உட்கார வச்சிருக்கேன். ராஜசுலோச்சனா, யோசனையா யாருன்னு கேட்டியா? கேட்டம்மா. அவர் எனக்கு பதில் சொல்லாம அம்மாவை கூப்பிடு, நான் உங்கள்கிட்ட பேசிக்கிறேன்னு சொன்னாரு. சரி, நீ போய் உன்னோட வேலையை பாரு, நான் குரல் கொடுத்தா வா, இல்லனா வராத. சரிங்கம்மா அப்படின்னு பாக்கியா அங்கிருந்து நகர்ந்து போயிட்டா. ராஜசுலோச்சனா, இவ்வளவு காலையில நம்ம பாக்குறதுக்கு யார் வந்திருப்பாங்க அப்படின்னு யோசனையா பங்களாவோட முன்புறம் இருந்த அந்த ஹால் நோக்கி போக ஆரம்பிச்சா. ஒரு சின்ன மைதானம் மாதிரி பறந்து விரிஞ்சிருந்த அந்த ஹாலுக்கு நடுவே நீல நிற வெல்வெட் சோஃபா பாவடிவத்துல போடப்பட்டிருந்துச்சு. அதுல சஃபாரி உடையில அந்த நடுத்தர வயதுக்காரர் சோஃபால சாஞ்சபடி உட்காந்து இருந்தாரு. அவரோட மடியில ஒரு பிரீஃப் கேஸும் இருந்துச்சு. ராஜசுலோச்சனாவை பார்த்ததும் எழுந்து நின்று குட் மார்னிங் மேடம் அப்படின்னு சொன்னாரு. ராஜசுலோச்சனா அவரை நேருக்கு நேர் பார்த்து நீங்க அப்படின்னு சந்தேகமா கேட்கவும், மேடம் உங்களுக்கு என்ன தெரியலையா, நான் தான் பிரமோத், சென்னை மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டோட மேனேஜர். நான் உங்களை மீட் பண்ண கிட்டத்தட்ட 3 மாசம் ஆயிட்டதுனால நீங்க என்ன மறந்துட்டீங்க போல இருக்கு அப்படின்னு ராஜசுலோச்சனாவுக்கு ஞாபகப்படுத்த முயற்சி பண்ணவும், கொஞ்சம் ஞாபகம் வந்தவங்களா, ஓ சாரி நீங்களா, உங்களை அன்னைக்கு ஏர்போர்ட்ல யூனிஃபார்ம்ல பார்த்தது, இன்னைக்கு நீங்க யூனிஃபார்ம்ல இல்லாம மப்டி ட்ரெஸ்ல வந்திருக்கீங்களா, அதான் எனக்கு சட்டுன்னு அடையாளமே தெரியல, வெரி சாரி, பிளீஸ் உட்காருங்க பிரமோத் அப்படின்னு சொல்லவும், பிரமோத் எதிரில் அந்த சோஃபால சாஞ்சபடி உட்கார்ந்தாரு. ராஜசுலோச்சனாவும் பக்கத்துல இருந்த இன்னொரு சோஃபால சாஞ்சபடி கம்ஃபர்டபுளா உட்கார்ந்தாங்க. சொல்லுங்க மிஸ்டர் பிரமோத், இவ்வளவு காலையில என்ன விஷயமா நான் பார்க்க வந்திருக்கீங்க, ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமா மேடம் அப்படின்னு சொன்ன பிரமோத் தான் கொண்டு வந்து இந்த பிரீஃப் கேஸ் ஓபன் பண்ண ஆரம்பிச்சாரு. அதுக்குள்ள இருந்து ஒரு பிரவுன் கலர் கவரை வெளியெடுத்து ராஜசுலோச்சனா கிட்ட கொடுத்தாரு. ராஜசுலோச்சனா யோசனையா அதை வாங்கி என்ன இது அப்படின்னு கேட்டாங்க. சிவில் ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து உங்க பேருக்கு ஒரு லெட்டர் அனுப்பியிருக்காங்க, பிரிச்சு படிச்சு பாருங்க, விவரங்கள் உங்களுக்கே புரியும். ராஜசுலோச்சனா அந்த கவரை பிரிச்சு படிக்க ஆரம்பிச்சாங்க. இளஞ்சிவப்பு நேரத்துல அந்த தாள்ல ஆங்கில எழுத்துகள் டைப் பண்ணப்பட்டிருந்தது. அந்த லெட்டரை படிக்க மனசுக்குள்ள அதோட தமிழாக்கம் வரிகளா ஓட ஆரம்பிச்சது. திருமதி ராஜசுலோச்சனா ஜெயகோபால், 54 வயலட் வில்லா, ECR பிரதான சாலை, 5வது குறுக்கு தெரு, நீலாங்கரை, சென்னை 41. அன்புடையீர், வணக்கம். சிவில் ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட் அனுப்பப்படும் அந்த லெட்டர் 3 மாசத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஏற்பட்ட இழப்பின் துயரத்தை உணர்வுபூர்வமா பிரதிபலிக்குது. ஆறுதல் சொல்ல முடியாத அளவுக்கு உங்களுக்கு ஏற்பட்ட துயரத்தை கவனத்துல வச்சுக்கிட்டு எங்க சிவில் ஏவியேஷன் துறை அதை நிவர்த்தி செய்யும் விதமா ஏற்பட்ட தொகையை அளிக்க முன் வந்திருக்கு. கடந்த ஏப்ரல் மாசம் 11ஆம் தேதி சென்னையில இருந்து டெல்லிக்கு புறப்பட்டு போன விமானத்துல மொத்தம் 19 பயணிகள் இருந்தாங்க. அதுல உங்க கணவரும் ஒருத்தர். விமானம் டெல்லியை நெருங்கும் போது ஒரு பறவை விமானத்தின் மேல மோதி என்ஜின்ல கோளாறு ஏற்பட்டுச்சு. விமானி நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அவசர அவசரமா விமானத்தை தரையிறக்க முயற்சி பண்ணாரு. அப்போ சிஸ்டத்துல ஏற்பட்ட கோளாறின் காரணமா விமானம் விபத்துக்குள்ளாச்சு. ஏர்போர்ட் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு வயல்வெளியில விமானம் விழுந்து நொறுங்குச்சு. அதுல பயணம் செஞ்ச அத்தனை பயணிகளும் விமான ஊழியர்களும் இறந்து போனாங்க. அந்த பயணிகள்ல உங்க கணவர் ஜெயகோபாலும் ஒருத்தர். இந்த சம்பவம் நடந்து 3 மாசம் ஆகிருச்சு. இந்த விபத்து சம்பந்தமா ஒரு விசாரணை குழு நியமிக்கப்பட்டு விசாரிக்கவும் ஆரம்பிச்சாங்க. பயணிகள் ஒவ்வொருத்தருக்கும் நஷ்டஈடு தொகையா ரூபாய் 5 லட்சத்தை வழங்கணும் அப்படின்னு அந்த குழு உத்தரவு போட்டிருக்காங்க. அந்த உத்தரவோட அடிப்படையில தான் சிவில் ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட் விபத்துல இறந்து போன பயணிகள் ஒருவரான உங்க கணவருக்கு நஷ்டஈடு தொகையா ரூபாய் 5 லட்சத்தை அளிக்க முன் வந்திருக்கு. அந்த செக்கை நீங்க வாங்கறதுக்கு அடுத்த வாரம் ஒரு நாள் ஏர்போர்ட்டுடைய கான்பரன்ஸ் ஹாலுக்கு வர வேண்டியதா இருக்கும். மேலும் அப்படின்னு அந்த லெட்டர்ல தொடர்ந்து எழுதப்பட்டிருந்தது. அதுக்கு மேல அந்த லெட்டர் படிக்க விருப்பம் இல்லாதனால அதை கசக்கி உருண்டையாக்கி ஹாலோட மூலையில இருந்த ஒரு வேஸ்பினை நோக்கி எரிஞ்சா ராஜசுலோச்சனா. பிரமோத் அவளை அதிர்ச்சியா பார்த்தாரு. மேடம் என்ன இது? ராஜசுலோச்சனா ரொம்ப இறுகிய முகத்தோட, சோ என் வீட்டுக்காரோட உயிரோட விலை வெறும் 5 லட்சம் அப்படித்தானே? மேடம் நீங்க தப்பா நினைக்க கூடாது, மனித உயிர் விலை மதிப்பே இல்லாத ஒண்ணு, அது எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு விபத்து நடந்துட்டா அதை விசாரிக்கிறதுக்கு விசாரணை கமிஷன் நியமிக்கிறதும் இறந்து போன பயணிகளுக்கு நஷ்டஈடு கொடுக்கறதும் ஒரு சம்பிரதாயம் தான். அதுதான் நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுடைய அந்தஸ்துக்கும் கௌரவத்துக்கும் 5 லட்சங்கிறது ஒரு சின்ன தொகை. அந்த தொகையை வச்சுக்கிட்டு உங்க பங்களால இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு கர்டன் கூட வாங்கி போட முடியாது. அந்த அளவுக்கு சின்ன தொகைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் அப்படின்னு தயக்கமா பேசிக்கிட்டு இருக்கவும் பிரமோத்துக்கு பின்பக்கமா இருந்து இன்னொரு குரல் கேட்டுச்சு. நஷ்டஈடா வெறும் 5 லட்சத்துக்கு கொடுத்துட்டா என் மகனோட ஆத்ம சாந்தி அடைஞ்சிருமா? குரல் கேட்கவும் திரும்பி பார்த்தாரு பிரமோத். ஜெயகோபாலுடைய அப்பா பக்தவச்சலம் முகம் நிறைய கோபத்தோடவும் கண்கள் நிறைய நீரோடவும் தளர்ந்து போன உடம்போடவும் மாடிப்படிகள்ல இருந்து இறங்கி வந்துகிட்டு இருந்தாரு. பிரமோத் அவரை நோக்கி போனாரு. சார், உங்க சோகம் அளவிட முடியாத ஒண்ணுதான். ஆனா நம்ம வாழ்க்கையில நடக்கிறதும் நடக்க போறதும் எதுவுமே நம்ம கையில இல்லையே. இந்த விபத்து எதிர்பாராத ஒண்ணு. இந்த விமானத்தை ஓட்டியவர் ஒரு தலை சிறந்த பைலட். விமானம் பறந்துட்டு இருக்கும் போது ஒரு பறவும் போது விபத்து ஏற்பட்டா அதுக்கு அவர் என்ன பண்ணுவாரு? அதுக்கு அவரை கதா காலட்சேபம் பண்ண சொல்லுங்க அப்படின்னு பக்கவாட்டுல இருந்து கோபமா இன்னொரு குரல் கேட்கவும் பிரமோத் அந்த பக்கம் திரும்பி பார்த்தாரு. ஜெயகோபாலோட தம்பி நந்தகுமார் தான் மனைவி சஞ்சனாவோட நின்றுட்டு இருந்தான். கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கான அடையாளமா நெத்தில விபூதியும் குங்குமமும் பிரகாசமா தெரிஞ்சது. சஞ்சனாவோட கைகள்ல தேங்காய் பழத்தோட ஒரு பூக்குடையும் இருந்துச்சு. நந்தகுமார் கோபம் குறையாம பிரமோத்
பிரமோத்தை நோக்கி நெருங்கி வந்தா. சார், நான் கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கேன், என்கிட்ட இந்த பொய்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க, உண்மையிலேயே விமானத்துல என்ன நடந்துச்சு, அது விபத்து தானா? நந்தகுமார் இப்படி நேரடியாக கேள்வி கேட்க ஆரம்பிச்சதுமே பிரமோத் வியர்த்த முகத்தோட எச்சில விழுங்க ஆரம்பிச்சுட்டாரு. நந்தகுமார் கேட்ட கேள்விக்கு பிரமோத்தால பதில் சொல்ல முடியாம தடுமாற ஆரம்பிச்சதும் நந்தகுமார் இன்னும் கோபமா பேச ஆரம்பிச்சாரு. இத பாருங்க மிஸ்டர் பிரமோத், போய் சத்தம் போட்டு பேசும், கடைசியில உண்மை பேச ஆரம்பிக்கும் போது போய் ஊமையா மாறிடுன்னு சொல்லுவாங்க. என்னோட அண்ணிய பாருங்க, வாழ வேண்டிய வயசுல விதவ கோலம், கோடி கணக்குல சொத்து இருந்தும் என்ன பிரயோஜனம்? என்னோட அண்ணன் உயிரோடு இல்லையே, நீங்க ஒரு வரையில விமான விபத்துன்னு சொல்லி அதை விசாரிக்கிறதுக்கு ஒரு கமிஷனை போட்டிருக்கீங்க. அந்த கமிஷனும் ஒவ்வொரு பையனுக்கும் 5 லட்சம் ரூபாய் நஷ்டஈடு கொடுக்க சொல்லிட்டாங்க. அதுக்கான லெட்டர் எடுத்துட்டு நீங்க வந்துட்டீங்க. எங்களுக்கு வேண்டியது பணம் இல்ல, அந்த விமானத்துக்குள்ள என்ன நடந்தது அப்படின்ற உண்மைதான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு ரொம்ப கடுமையா பேச ஆரம்பிச்சுட்டாரு. பிரமோத் நந்தகுமாரை ஏறிட்டு பார்த்து, நந்தகுமார், உண்மையில அது ஒரு விபத்து தான், நீ நினைக்கிற மாதிரி எந்த சதி வேலையும் அதுல இல்ல, விசாரணை கமிஷனும் இதான் உறுதியா சொல்லிட்டு இருக்காங்க, வேணும்னா அந்த ரிப்போர்ட் காப்பி வேணா உங்களுக்கு தரேன். மிஸ்டர் பிரமோத், அந்த விசாரணை கமிஷன் உங்க சிவில் ஏவியேஷன் டிபார்ட்மெண்டால ஏற்படுத்தப்பட்டது. உங்க ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட்ல என்ன சொல்றாங்களோ அதுதான் அந்த விசாரணை கமிஷனோட தலைவர் ரிப்போர்ட்டா எழுதி கொடுப்பாரு அப்படின்னு நந்தகுமார் உண்மையை போட்டு உடைச்சு பேச ஆரம்பிச்சுட்டாரு. பிரமோத்துக்கும் லேசா கோபம் வர ஆரம்பிச்சது. திஸ் இஸ் டூ மச் மிஸ்டர் நந்தகுமார், ஒரு பறவை மோதியதால தான் அந்த விமான விபத்து ஏற்பட்டுச்சு, ஆனா நீங்க அதை சதித்திட்டம்னு சொல்றீங்க. இது விபத்து இல்ல, இது ஒரு சதித்திட்டம் அப்படின்னு சொல்றதுக்கான ஆதாரம் உங்ககிட்ட இருக்கா? ஆதாரம் இருக்க போய் தானே உங்ககிட்ட இவ்வளவு ஆணித்தரமா பேசிட்டு இருக்கேன், என்ன ஆதாரம்? நந்தகுமார் ராஜசுலோச்சனாவை ஏறிட்டு பார்த்து, அண்ணி அதை கொண்டு வந்து காட்டுங்க அப்படின்னு சொல்லவும் ராஜசுலோச்சனா ஒரு பெருமூச்சோட தன்னுடைய அறை நோக்கி போக ஆரம்பிச்சா. 2 நிமிஷத்துல திரும்பி வந்தா. வரும்போது அவ கையில சதுரமா ஒரு பிளாஸ்டிக் கவர் இருந்துச்சு. வெள்ளையங்கிரி மலையோட அடிவாரத்துல மரங்கள் அடர்ந்த அந்த காட்டு பகுதிக்குள்ள பைக்கை விரட்டிக்கிட்டு இருந்தான் நேதாஜி. எதிர வந்த ஒரு காவி உடை அடைஞ்ச நபரை தடுத்து நிறுத்தி, ஐயா ஒரு நிமிஷம் அப்படின்னு கூப்பிட அவரு நின்னாரு. சொர்பானந்தா சுவாமியோட ஆசிரமத்துக்கு போகணும், இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கு அப்படின்னு கேட்கவும், இன்னும் 1 கிலோமீட்டர் தூரம் போகணும். ஏன் தம்பி, இப்பதான் முதல் தடவையா அங்க போறீங்க போல இருக்கு அப்படின்னு அந்த நபர் கேட்டாரு. அதுக்கு நேதாஜி ஆமா அப்படின்னு பதில் சொன்னா. தம்பி, நீங்க யாரு, என்ன தொழில் பண்றீங்க? ஐயா, என் பேரு நேதாஜி, நான் ஒரு பத்திரிகை ஆசிரியர் அப்படின்னு சொன்னதுமே அவருடைய முகத்துல ஒரு விதமான ஆச்சரியம் ஏற்பட்டுச்சு. நீங்க ஒரு பத்திரிகை ஆசிரியரா? ஆமா. என்ன பத்திரிக்கை? மர்மாவா? நான் கேள்விப்பட்டதே இல்லையே. நீங்க கேள்விப்பட்டிருக்க முடியாது, காரணம் அந்த பத்திரிகை ஆரம்பிச்சு இன்னும் 1 வருஷம் கூட முடியவே இல்லை. அதுவும் இல்லாம இது ஒரு வெகுஜன பத்திரிகை எல்லாம் கிடையாதுங்க ஐயா. பின்ன எந்த மாதிரியான பத்திரிக்கை அப்படின்னு அந்த நபர் குறுக்கு கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சதும் நேதாஜிக்கு எரிச்சல் கலந்த கோபம் வர ஆரம்பிச்சது. இத அவர் நல்லாவே கவனிச்சாரு. என்னடா இது, இவங்கிட்ட ஆசிரமத்துக்கு வழி கேட்டா இவன் என்னென்னவோ கேள்வி கேட்கறான்னு யோசிக்கிறீங்களா தம்பி? அப்படிலாம் இல்லைங்க ஐயா. இங்க வர தம்பி, நான் ஒரு காலேஜ்ல ப்ரொஃபஸரா வேலை பார்த்து ரிட்டையர் ஆனவன். வாழ்க்கையில எனக்குன்னு சொந்த பந்தங்கள் இல்லாதனால சொத்து எல்லாத்தையும் தர்மக்காரனுக்கு கொடுத்துட்டு காவி உடைய கட்டிக்கிட்டு வெள்ளையங்கிரி மலை பக்கம் வந்துட்டேன். வெள்ளையங்கிரில மொத்தம் 7 மலைகள் இருக்கு. அதுல 6வது மலையில ஆண்டி குளத்துக்கு பக்கத்துல ஒரு சின்ன ஆசிரமத்தை கட்டியிருக்கேன். எப்பவும் அங்கதான் இருப்பேன். வாரத்துல ஏதாவது ஒரு நாள் மலையை விட்டு கீழே வந்து ஈர்காளியம்மன் கோயிலுக்கு போய் அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு வருவேன். வர வழியில சொர்பானந்தா சுவாமிகளையும் பார்த்து அவருடைய ஆசைகளையும் வாங்கிட்டு தான் வருவேன். எனக்கு இந்த பகுதியில என்ன பேர் தெரியுமா தம்பி? சொல்லுங்க ஐயா. ப்ரொஃபசர் சுவாமிகள். வெள்ளையங்கிரி கோயிலுக்கு வர ஜனங்க எனக்கு வச்ச பேர் இது. அவங்க என்ன அப்படி கூப்பிடுறப்போ ரொம்பவே சந்தோஷமா தான் இருக்கும். ஏதோ உன்னை பார்த்ததும் இதெல்லாம் பேசணும் போல இருந்துச்சு, அதான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஐயா, நீங்க என்ன மன்னிக்கணும், நான் உங்களை யாரோ சாமியா நினைச்சிட்டேன். அதனால என்ன தம்பி, இதுல மன்னிக்க ஒண்ணுமே இல்ல. சரி, நீங்க உங்களை பத்தி சொல்லுங்க. மர்மா அப்படின்ற பத்திரிக்கை ஆசிரியர்னு சொன்னீங்க. பத்திரிக்கையோட பேர் ரொம்ப விசித்திரமா இருக்கு. அதான் அந்த பத்திரிக்கை என்ன மாதிரி பத்திரிக்கைன்னு கேட்டேன். நான் ப்ரொஃபஸரா ஒர்க் பண்ண காலத்துல நிறைய கட்டுரைகள் எழுதியிருக்கேன். அந்த கட்டுரைகள் ஆங்கில நாளிதழ்கள்ல வெளிவந்திருக்கு. ப்ரொஃபசர் சுவாமிகள் பேசிட்டு இருக்கவும் அது வரைக்கும் பைக் மேல உட்காந்து பேசிட்டு இருந்த நேதாஜி பைக்கை விட்டு கீழே இறங்கி வண்டிக்கு ஸ்டாண்ட போட்டான். ஐயா, நீங்க இவ்வளவு தூரம் ஆர்வமா கேட்கும் போது நான் என்னோட பத்திரிகைகளை பத்தி உங்ககிட்ட சொல்லியே ஆகணும். நம்ம கொஞ்ச நேரம் அந்த பாலத்தட்டுல உட்காந்து பேசலாம் ஐயா அப்படின்னு கேட்கவும், தாராளமா அப்படின்னு சொன்னாரு ப்ரொஃபசர் சுவாமிகள். 2 பேரும் அந்த பாலத்திட்ட நோக்கி போக ஆரம்பிச்சாங்க. இரவு முழுக்கும் பெஞ்ச பனியில நல்லாவே குளிர்ந்து போயிருந்த அந்த பாலத்திட்டுல போய் உட்கார்ந்தாங்க. பக்கத்திலேயே ஓங்கி வளர்ந்திருந்த தேக்கு மரங்கள் பூத்து குலுங்கிட்டு இருந்துச்சு. சொல்லுங்க தம்பி, அது என்ன மர்மா பத்திரிக்கை? ஐயா, நான் காலேஜ்ல எம்ஏ சைக்காலஜி பண்ணிட்டு இருந்தேன். அப்போ என்னோட மனசுக்குள்ள சில கேள்விகள் எப்பவுமே வரும். மரணம்னா என்ன? வாழ்க்கைன்றது மரணத்தோட முடிஞ்சிருதா? மரணத்துக்கு பின்னாடி என்ன நிகழுது? அது யாருக்காவது தெரியுமா? மரண அனுபவம் எப்படி இருக்கும்? மரணத்துக்கு பின்னாடி உயிர்கள் எங்க போகுது? உயிர்கள் போகக்கூடிய அந்த இடம் எப்படி இருக்கும்? இங்க பூமியில வாழும் போது நான் சொல்லிக்கிட்டு இருக்க அந்த உயிர் மரணத்துக்கு பின்னாடி என்ன ஆகுது? இந்த மாதிரியான கேள்விகள்லாம் என்னோட மனசுக்குள்ள அடிக்கடி எழ ஆரம்பிக்கும். இதுக்கு பதில் தேடுற முயற்சி தான் இந்த மர்மா பத்திரிக்கை. நேதாஜி சொன்னதை கேட்டதுமே ப்ரொஃபசர் சுவாமிகள் சிரிக்க ஆரம்பிச்சுட்டாரு. ஏன் சிரிக்கிறீங்க தம்பி? உன் மனசுக்குள்ள முளைச்ச இந்த கேள்விகள் எல்லாமே மனுஷன் தோன்ற காலத்துல இருந்து பல பேர்களால கேட்கப்பட்ட கேள்விகள் தான். நியூரோ சயின்டிஸ்டுகளும் பாரா சைக்காலஜிஸ்டுகளும் தத்துவ அறிஞர்களும் மரணம் சம்பந்தமாகவும் மரணத்துக்கு பிறகு உயிர்கள்லாம் எங்க போகுது அப்படின்ற பல ஆராய்ச்சிகளை பண்ணிருக்காங்க. அந்த ஆராய்ச்சியோட விளைவா நிறைய அறிக்கைகள் வெளியாயிட்டே தான் இருக்கு. ஆனா அவங்க வெளியிடுற
வர்ற அறிக்கைகள் எல்லாம் ஒரே மாதிரியா இல்லாம ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பாடோட இருக்கும். எந்த அறிக்கையை நம்புறதுன்னு தெரியாம விஞ்ஞானமும் சரி முழிச்சுக்கிட்டு இருக்கு. நேதாஜி குறுக்கிட்டா, ஐயா நீங்க இவ்வளவு தெளிவா பேசாதனால நான் ஒரு விஷயத்த சொல்லட்டுமா? சொல்லுங்க தம்பி. டாக்டர் ரேமன் ஒருத்தர் தன்னுடைய ஆராய்ச்சி மூலமா ஒரு உண்மையை தீர்மானமா சொல்லிட்டு போயிருக்காரு. அந்த உண்மை இதுதான்: ஒரு மனிதனுடைய மரணம்ன்றது தற்காலிகமான இடைவெளியை தவிர அது வாழ்க்கையோட முடிவு இல்ல. மரணத்துக்கு பிறகும் வாழ்க்கை தொடருது. ஒவ்வொரு மனுஷனுக்கும் மரணம்ன்றது நிச்சயம்தான். இருந்தாலும் பொதுவா நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில இதை பத்தி பேசவோ நினைக்கவோ நம்ம பயப்படுறோம். நமக்குள்ளேயே ஊடுருவி இருக்கக்கூடிய அந்த மரண பயம் உளவியல் ரீதியானது. இதை சைக்கோ அனாலிசிஸ் சிக்மண்ட் ஃப்ராய்ட் கூட தெளிவா சொல்லிட்டு போயிருக்காரு. நேதாஜி சொன்னதை கேட்டதுமே ப்ரொஃபசர் சுவாமிகள் புருவங்களை ஆச்சரியமா உயர்த்தினாரு. தம்பி, நீங்க நிறைய புத்தகங்களை படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க இந்த மரண அனுபவ விஷயத்துல எவ்வளவு ஆர்வமா இருக்கிறதுனால நான் இதனால வரைக்கும் யார்கிட்டையும் சொல்லாத ஒரு உண்மையை உங்ககிட்ட சொல்ல போறேன். நான் என்னோட சொத்துக்களை எல்லாம் தர்மக்காரங்களுக்கு எழுதி கொடுத்துட்டு இப்படி ஒரு இயற்கையான சூழ்நிலையை தேர்ந்தெடுத்துக்கிட்டு ஒரு சாமியார் மாதிரி வாழறதுக்கான காரணம் என்னோட வாழ்க்கையில எனக்கு ஏற்பட்ட இழப்பு தான். சுவாமிகள் இப்படி சொன்னதும் நேதாஜியோட முகம் மாற ஆரம்பிச்சது. இழப்பா? ஆமா. என் மேல அன்பும் பாசமும் வச்சு என்ன உயிருக்கு உயிரா பாத்துக்கிட்டது என்னோட மனைவி ஹேமாவதி. திடீர்னு ஒரு நாள் ராத்திரி அவ தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்து போயிட்டா. நான் அதிர்ந்து போயிட்டேன். என்னோட இதயமே அறந்து கீழே விழுந்த மாதிரியான ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சு. அவ தற்கொலை பண்ணிக்கிட்டதுக்கான காரணத்தை போலீஸ் என்கிட்ட கேட்கும் போது என்னால எந்த ஒரு காரணத்தையும் சொல்ல முடியல. போலீஸ் பக்கத்து வீடுகள்ல விசாரணை செய்யும் போது என்ன பத்தி நல்ல விதமா சொன்ன காரணத்தினால எனக்கு போலீஸால எந்த தொந்தரவும் இல்லாம போயிருச்சு. இருந்தாலும் என் மனசுக்குள்ள ஒரு புயல் வீசிக்கிட்டே தான் இருக்குது. நான் கொட்டிய அன்பு மழையில குளிச்சுட்டு இருந்த என்னோட மனைவி ஹேமாவதி தற்கொலை செஞ்சுக்க என்ன காரணம்? யார் காரணம்? இந்த கேள்விகளுக்கான விடைகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் எவ்வளவு முயற்சிகள் எடுத்துட்டேன். எதுலயுமே என்னால ஜெயிக்கவே முடியல. கடைசியில மறைமலை அடிகளுடைய ஆவி உலகம் சம்பந்தப்பட்ட புத்தகங்களையும் வெளிநாட்டு ஸ்பிரிட் ரிசர்ச் சம்பந்தப்பட்ட புத்தகங்களையும் படிச்சு இறந்து போன நபர்களுடைய ஆவிகள் கிட்ட பேசக்கூடிய ஒரு மீடியமா மாறினேன். இதை கேட்டதும் நேதாஜி ரொம்பவே ஆச்சரியப்பட்டான். என்னது, மீடியமா மாறிட்டீங்களா? ஆமா, இறந்து போன என்னோட மனைவி கிட்ட பேசி அவ தற்கொலை பண்ணிக்கிட்டதுக்கான காரணம் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரே வழி அதுதானே. என்னது, உங்க மனைவி கிட்ட நீங்க பேசுனீங்களா? ஆமா பேசினேன். அவங்க ஏன் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களா? என்னோட மனைவி தற்கொலை பண்ணிக்கவே இல்ல. பின்ன நடந்தது ஒரு கொலை. ரூமுக்குள்ள போன ராஜசுலோச்சனா வெளியே வரும்போது ஒரு சதுரமான பிளாஸ்டிக் கவரோட வெளியே வந்தா. அந்த கவரை பார்த்ததுமே என்ன இதுன்னு கேட்டான் பிரமோத். பிரிச்சு பாருங்க. ராஜசுலோச்சனா நீட்டி அந்த பிளாஸ்டிக் கவரை பிரமோத் வாங்கி பிரிச்சு பார்த்தான். உள்ள ஒரு சிடி கேசட் பளபளப்பா இருந்துச்சு. என்ன சிடி இது அப்படின்னு கேட்டான். அதோ அந்த டிவிக்கு கீழே ஒரு டிவிடி பிளேயர் இருக்குல்ல, அதுல இந்த சிடியை போட்டு பிளே பண்ணுங்க, அதுல என்ன இருக்குன்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். பிரமோத் தயக்கமா நடந்து போய் அந்த டிவிடி பிளேயரை ஆன் பண்ணி அந்த சிடியை உள்ள அனுப்பி பிளே பண்ணினா. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அந்த வீடியோ பிளே ஆக ஆரம்பிச்சது. திரையில ஒரு ஆண் நிழல் உருவமா நடந்து போற மாதிரி தெரிஞ்சது. முகம் சரியா தெரியல. பின்னணியில ஒரு குரல் கிடைச்சு, இந்த சிடியை பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். நான் என்னுடைய முகத்தை காட்டுறதுனால எனக்கு சில சங்கடங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால என்னால முகத்தை காட்ட முடியாது. அதனால நான் சொல்றதை மட்டும் கேளுங்க. 3 மாசத்துக்கு முன்னாடி சென்னையில இருந்து டெல்லிக்கு போன விமானம் விபத்துக்குள்ளாகி அதுல பயணம் செஞ்ச 19 பேரும் இறந்து போனாங்க. அதுல உங்க குடும்பத்தை சேர்ந்த ஜெயகோபாலும் ஒருத்தர். ஜெயகோபால் இன்னைக்கு உயிரோடு இல்லாததால அவருடைய மனைவி ராஜசுலோச்சனா ஒரு இளம் விதவியா மாற வேண்டிய ஒரு கொடுமை ஏற்பட்டுச்சு. இந்த கொலைக்கு என்ன காரணம்? எதிர்பாராத விதமா ஏற்பட்ட விபத்துன்னு நீங்க நினைக்கலாம். அப்படி மத்தவங்க சொல்றதை கேட்டு அதை நீங்க நம்பினீங்கன்னா அது மிகப்பெரிய முட்டாள்தனம். இது எதிர்பாராம ஒரு பறவை மோதியதால ஏற்பட்ட விபத்து இல்ல. அந்த விமானத்தை இயக்கிய பைலட்டையும் அவருடைய காதலியான ஏரோஸ்டஸையும் கொல்றதுக்காக உண்டாக்கப்பட்ட விபத்து. இதை பார்த்துட்டு இருந்த பிரமோத்துக்கு ஏத்து கொட்ட ஆரம்பிச்சது. டிவி தெரிய பார்த்துட்டு இருக்கும் போது அந்த நிழல் உருவம் ஒரு கல்லறைக்கு நடுவே நடந்து போயிட்டு இருந்துச்சு. குரல் மட்டும் கேட்டுக்கிட்டு இருந்தது. அந்த பைலட்டோட பெயர் வாசுதேவ், ஏரோஸ்டஸ் பெயர் சாதுரியா. இவங்க 2 பேருடைய காதலையும் 2 வீட்டாரும் ஏத்துக்கிட்டாங்க. வீட்டுக்கு வெளியில அந்த காதல் ஜோடி மேல சில பேருக்கு பொறாம. அதனால அவங்க தீர்த்து கட்ட தீர்மானம் பண்ணிட்டாங்க. இது ஒரு கொலை முயற்சி தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக ஒட்டுமொத்த விமானத்தையும் விபத்துக்குள்ளாக்கி அந்த 2 உயிரையும் பறிச்சுட்டாங்க. இதனாலதான் அந்த விமானத்துல பயணம் செஞ்ச 19 உயிர்களும் அநியாயமா கொல்லப்பட்டுச்சு. அதுல உங்க வீட்டு நபரான ஜெயகோபாலும் ஒருத்தர். இந்த திட்டத்தை போட்டு செயல்படுத்தினதே விமானத்துறையை சேர்ந்த சில பேர் தான். அதனால உண்மை நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு உங்க குடும்பத்தை சேர்ந்த எல்லாரும் ஒரு பெரிய போராட்டத்துல இறங்கணும். நியாயம் கிடைக்கிற வரைக்கும் போராடி குற்றவாளிகளை கூண்டுல ஏத்தி அவங்களுக்கு சரியான தண்டனையும் வாங்கி கொடுக்கணும். இந்த சிடியை நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கிற மாதிரியே விபத்துல பலியான எல்லா பயனோட குடும்பத்துக்கும் அனுப்பியிருக்கேன். எல்லாரும் ஒன்னா சேருங்க. இருட்டுல தூங்கிட்டு இருக்க உண்மையை வெளியே கொண்டு வாங்க. டிவில இருந்து அந்த குரல் கொஞ்சம் கொஞ்சமா தேயவும் தெரிய விட்டு அந்த உருவம் மறைஞ்சு போச்சு. பிரமோத்துக்கு ரொம்பவே கடுமையா வேர்க்க ஆரம்பிச்சது. தன்னுடைய கர்ச்சீஃப் எடுத்து வேர்வையை துடைக்க ஆரம்பிச்சான். ராஜசுலோச்சனாவையும் நந்தகுமாரையும் ஏறிட்டு பார்த்தான். நந்தகுமார் கோவ முகத்தோடையும் குரல்ல வெப்பம் வீச கேட்டான். இதுக்கு என்ன சொல்றீங்க மிஸ்டர் பிரமோத்? நந்தகுமார் கேட்ட கேள்விக்கு பிரமோத்தால பதில் சொல்ல முடியல. பிரமோத் ஒரு பெருமூச்சை விட்டுட்டு பேசவும் ஆரம்பிச்சான். இந்த கேசட்ல சொல்லப்பட்டிருக்க விஷயம் உண்மை இல்ல. விமானத்துறைக்கு கெட்ட பேர் உண்டாக்கணும்னு யாரோ ஒருத்தர் விளையாடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நீங்க நம்ப கூடாது. ஒரு பறவை மோதியதாலதான் அந்த
அந்த விமானம் விபத்துக்குள்ளாச்சு, அதனாலதான் 19 பேரும் இறந்து போனாங்க, இதுதான் உண்மை அப்படின்னு ஆடித்தரமா அடிச்சு பேசினா. நந்தகுமாரோட கோபம் பல மடங்கு அதிகமாக ஆரம்பிச்சது. நந்தகுமார் தன்னோட இடது கை சுட்டு விலை உயர்த்தி, பிரமோத் நீங்க இப்படிதான் பேசணும்னு உங்களுடைய மேலிடம் உங்களுக்கு உத்தரவு போட்டிருக்கோம், அதனால இப்படி மட்டும் தான் உங்களால பேச முடியும். கடந்த 10 வருஷ காலத்துல இந்தியாவில 47 முறை பறவைகள் மோதி விமானத்தோட என்ஜின்கள் பழுதாகி இருக்கு. ஆனா அந்த விமானங்கள் எல்லாமே பத்திரமா தரையிறக்கப்பட்டிருக்கு. எந்த ஒரு விமானத்திலையும் சிஸ்டம் கோளாறு ஏற்பட்டு வெடிச்சு செதறவே இல்லை. இந்த 10 வருஷ காலத்துல ஏவியேஷன் டெக்னாலஜியும் உயர் தரத்துல தான் போய்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த விமானம் எப்படி வெடிச்சது? பிரமோத்தால நந்தகுமார் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லவே முடியல. சாரி மிஸ்டர் நந்தகுமார், நீங்க கேட்கிற இந்த கேள்விக்கு என்கிட்ட பதிலே இல்ல. எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை நஷ்ட ஈட பத்தி உங்களுக்கு தகவல் தெரிவிக்கணும் அப்படின்றது மட்டும்தான். அடுத்த வாரம் ஏர்போர்ட் கான்பரன்ஸ் ஹாலுக்கு உங்களை கூட்டிட்டு வரணும், அதை பத்தி மட்டும்தான் என்னால பேச முடியும். அடுத்த வாரம் உங்க அண்ணியை கூட்டிட்டு நீங்க ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லவும், நஷ்ட ஈடு தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டார் நந்தகுமார். 5 லட்சம். உங்க விமானத்துறையில 50 கோடியே கொடுத்தாலும் அந்த தொகை எங்களுக்கு வேண்டாம். எங்களுக்கு வேண்டியது எல்லாமே நியாயம் மட்டும்தான். அந்த 19 பையனுடைய மரணத்துக்கு யார் காரணம், அந்த குற்றவாளி யாருன்றதை கண்டுபிடிச்சு அவனுக்கு தண்டனையை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நந்தகுமார் படு ஆவேசமா பிரமோத் கிட்ட பேசிட்டு இருக்கவும், அதே நேரத்துல அந்த ஹாலோட மூலையில இருந்த டெலிபோன் சினுங்க ஆரம்பிச்சது. நந்தகுமாரோட மனைவி சஞ்சனா தான் அந்த காலை ரிசீவ் பண்ணா. ரிசீவர் எடுத்து காதல வச்சவ ஹலோ அப்படின்னு சொல்லவும், மறுமுனையில ஒரு ஆண் குரல் கேட்டுச்சு. மிஸ்டர் நந்தகுமார் அங்க இருக்காரா? இருக்காரு. நீங்க யாரு? அவருடைய ஃப்ரெண்டு, பெயர் ஆனந்த ரூபன். சஞ்சனா நந்தகுமார் திரும்பி பார்த்து, ஏங்க உங்களுக்கு தான் போன் அப்படின்னு சொல்லவும், நந்தகுமார் வேகமா வந்து ரிசீவரை வாங்கி காதல வச்சான். நீ நந்தகுமார் தானே? ஆமா. இத பாரு, உன்னுடைய அண்ணன் செத்து போனதுக்காக விமானத்துறையில தரக்கூடிய நஷ்ட தொகை 5 லட்சத்தை வாங்கிக்கிட்டு அமைதியா அடங்கியரு. அதை விட்டுட்டு நீயும் உன்னோட அண்ணி ராஜசுலோச்சனாவும் நஷ்ட தொகை வேண்டாம், எங்களுக்கு நீதி தான் வேணும், நியாயம் தான் வேணும்னு பிரச்சனை பண்ணீங்கன்னா அப்புறம் நீயும் உயிரோடு இருக்க மாட்ட, உன்னோட அண்ணியும் உயிரோடு இருக்க மாட்டா. டேய் யாரா நீ அப்படின்னு நந்தகுமார் பெருங்குரல் எடுத்து கத்த ஆரம்பிக்கவும், மறுமுனையில ரிசீவர் வைக்கப்பட்டிருந்தது. ப்ரொஃபசர் சுவாமிகள் சொன்னதை கேட்டு நேதாஜி திடுக்கிட்டு போயிட்டான். என்ன சொன்னீங்க? உங்க மனைவி கொலை செய்யப்பட்டாங்களா? ப்ரொஃபசர் சுவாமிகள் தலையாட்டினாரு. ஆமா, நான் ஒரு மீடியமா மாறி என்னுடைய மனைவியோட ஆவி கிட்ட பேசும்போதுதான் இந்த உண்மை எனக்கு தெரிய வந்துச்சு. உங்க மனைவியை கொலை செஞ்சது யாரு, எதுக்காக கொலை பண்ணினாங்க? அந்த ஆவி கிட்ட கேட்க வேண்டியது தானே. கேட்காம இருப்பனா? கேட்டேன். அதுக்கு என்ன பதில் வந்துச்சு? கொலை செஞ்சது யாருன்னே தெரியல. நான் சமையல் செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒருத்தன் எனக்கு பின்பக்கமா வந்து கழுத்தை கயிற்றால் இருக்கினா. நான் மூச்சு விட முடியாம திணறி அப்படியே மயங்கி விழுந்துட்டேன். இது எல்லாமே என்னோட மனைவி சொன்ன வார்த்தைகள் அப்படின்னு ப்ரொஃபசர் சுவாமிகள் சொன்னதும் நேதாஜி எதுவுமே பேசாம அமைதியா இருந்தான். சுவாமிகளே கேட்டாரு, என்ன தம்பி மௌனம் ஆயிட்டீங்க? நான் சொன்னதை நீங்க நம்பல போல இருக்கு. ஐயா, போலீஸ் இந்த விஷயத்த சொன்னீங்களா? சொன்னேன். அவங்க என்ன சொன்னாங்க? நான் சொன்னதை அவங்க நம்பவே இல்லை. என்னோட மனைவியோட உடலை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி டாக்டர்கள் தற்கொலை தீர்மானமா சொல்லிட்டதால என்னோட பேச்சு அவங்க யாரும் பொருட்படுத்தவே இல்லை. எனக்கும் இந்த ஆவி விஷயம் பொய்யோ அப்படின்னு மனசுக்குள்ள தோணவே ஆரம்பிச்சிருச்சு. ஆனா அப்படின்னு இடைவெளி கொடுத்தாரு சுவாமிகள். நேதாஜி நிமிந்து, ஆனா என்ன சொல்லுங்க ஐயா. என் மனைவி இறந்து போய் 6 மாசம் கழிச்சு எனக்கு ஒரு போன் கால் வந்துச்சு. ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு டாக்டர் பேசினாரு. விபத்துல சிக்கி உயிருக்கு போராடிட்டு இருக்க ஒரு நபர் என்னை பார்த்து பேசணும் விரும்புறதா அவர் சொன்னாரு. நானும் உடனே ஹாஸ்பிட்டல் போய் சேர்ந்தேன். ஐசி யூனிட்ல அட்மிட் செய்யப்பட்டிருந்த அந்த இளைஞர் என்னை பார்த்ததுமே கைகளை பிடிச்சுக்கிட்டு, உங்க மனைவியை கொலை பண்ணி தூக்கில தொங்க விட்டது நான் தான் அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டான். பண நகைக்காக ஆசைப்பட்டு கொள்ளையடிக்க வந்ததாகவும் அது முடியாம போனதால ஏற்பட்ட கோபத்துல என்னோட மனைவியை கொலை பண்ணிட்டதாகவும் என்கிட்ட மன்னிப்பும் கேட்டான். அடுத்த 1 மணி நேரத்துல அவன் இறந்தும் போயிட்டான். அப்படின்னா அவங்க மனைவியோட ஆவி சொன்னது உண்மை? ஆமா. ஐயா, இந்த விஷயத்த போலீஸுக்கு கொண்டு போனீங்களா? இல்ல. அவன் மன்னிப்பு கேட்ட பிறகு அவன் ஒரு குற்றவாளியை சித்தரிச்சு காட்ட நான் விரும்பல. நேதாஜி சில நொடிகள் மௌனமா இருந்துட்டு கேட்டான், ஐயா நீங்க இப்போ எங்க போய்கிட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? என்னோட ஆசிரமத்துக்கு தான். நானும் உங்களோட வரலாமா? ப்ரொஃபசர் சுவாமிகள் சிரிச்சுக்கிட்டு, தம்பி என்னோட ஆசிரமம் ஒன்னும் மலை அடிவாரத்துல இல்ல. வெள்ளையங்கிரி மலையில 6வது மலையான ஆண்டிக்குளத்துல தான் இருக்கு. உங்களால அவ்வளவு தூரம் ஏறி வர முடியுமா? முடியும். வேண்டாம் தம்பி, பழக்கம் இல்லாதவங்க இந்த மலையில ஏற முடியாது, ரொம்பவே சிரமப்படணும். பரவாயில்லைங்கய்யா, நான் வரேன். நீங்க சொருபானந்த சுவாமிகளை தானே பார்க்க போறதா சொன்னீங்க. ஐயா, எனக்கு தேவைப்படுற விஷயங்கள் உங்ககிட்ட தான் இருக்கு. நீங்க ஆவிகளோட பேசுற மீடியமா வேற இருக்கீங்க. தம்பி, இப்பெல்லாம் ஆவிகள் கூட பேசுறது இல்ல. ஏன்? அதுல சில பிரச்சனைகள் இருக்கு. என்ன பிரச்சனைகள்? நான் நல்ல ஆவிகளோட பேச விரும்பும் போது ஏதாவது துஷ்ட ஆவியோட தொடர்பு கிடைச்சிடும். அதுகிட்ட இருந்து விடுபடுறதுக்குள்ள பெரிய பாடா இருக்கும். அப்படியே விடுபட்டாலும் கனவுல வந்து தொந்தரவு பண்ணும். ஐயா, இந்த மாதிரியான விஷயங்களை தான் என்னோட மர்ம பத்திரிகைக்கு சேகரிக்கிறதுக்காக நான் வந்தேன். நான் உங்கள வந்து தங்க எனக்கு அனுமதி தரணும். ரொம்ப நாள்லாம் வேணாம், ஒரு 2 நாள் போதும் அப்படின்னு நேதாஜி கேட்கவும் ப்ரொஃபசர் சுவாமிகள் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. தம்பி, உங்களோட பேசினது ரொம்ப தப்பா போச்சு போல இருக்கு. மலை மேல ரொம்ப குளிரா இருக்கும், உங்களால தாங்க முடியாது. அதுவும் இல்லாம ஐயா, உங்களுக்கு அடிக்கிற அதே குளிர் தானே எனக்கும். மறுப்பு சொல்லாதீங்க, நானும் உங்க கூட வரேன். சரி, நீங்க இவ்வளவு பிரியப்படும் போது நான் வேண்டான்னு சொல்றது சரியில்லை, வாங்க போகலாம். ஐயா, இந்த பைக்கு? ஓ, அது வேற இருக்கா? ஒன்னும் பிரச்சனை இல்லை தம்பி. வெள்ளையங்கிரி ஆண்டவர் கோவிலுக்கு சொந்தமான ஒரு பார்க்கிங் இடம் ஒண்ணு இருக்கு. பைக் அங்க விட்டுடலாம். அப்புறம் வெள்ளையங்கிரி மலையில ஏறது ரொம்பவே கஷ்டம். கையில
நீளமான ஒரு மூங்கில் கம்பு வேணும், இல்லனா மலையேற்றத்துல நடக்க முடியாது. கொஞ்சம் கவனக்குறைவா இருந்தாலும் பள்ளத்துக்குள்ள விழ வேண்டியதுதான். பள்ளம்னா சாதாரணமான பள்ளம் கிடையாது, 100 அடி ஆழமான பள்ளம். யோசனை பண்ணுங்க தம்பி, என் கூட வரதா வேணாமான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லவும், நான் வரேன், அப்புறம் உங்க இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டாரு ப்ரொஃபசர். இந்த நாவல் பத்தி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். பை கைஸ்.